வணக்கம் ஐபுவான். மனோ கணேசன் வடக்கில் காணி வாங்கி கொடுக்க போகிறார். சுமந்திரன் அன்போடு வரவேற்கிறார். இது சம்பந்தமாக தான் பேச போகிறேன். மனோ கணேசன் இவ்வளவு காலமும் அரசியல் செய்து இந்த மலையக மக்களுக்கு மலையகத்தை விட்டு வேறு இடத்துல கொண்டே குடியேற்ற அளவுக்கு அவர் அரசியல் செய்திருக்கிறார். மலையகத்துக்குள்ளேயே அந்த மக்களை சரியான இடத்துல குடியேற்றாத ஒரு தோல்வியடைஞ்ச அரசியல்வாதி தான் மனோ கணேசன். மனோ கணேசனுக்கு யார் காணி கொடுக்க போகிறான்னு சொல்லி கேள்வியும் இருக்குது. எங்களுக்கு வடகிழக்கில் யார் காணி கொடுக்க போகிறான்னு கேள்வியும் இருக்குது. நான் கேட்குறேன், மனோ கணேசனோ அவரோட மலையக மந்திரிகளோ யாராவது மலையக மக்களுக்கு இந்த முறை மட்டும்தானா மண் சரிவு வந்தது, இந்த முறை மட்டும்தானா வெள்ளம் வந்தது? இது பாரிய அனர்த்தம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இலங்கை முழுக்க வந்த பாரிய அனர்த்தம். இதுக்கு முதலும் பல முறை மண் சரிவுகள் வந்து பல மக்கள் செத்து வீடுகள் போய் அவங்கள அழிஞ்சு அவங்களோட சொத்துக்கள் அழிஞ்சு எல்லாம் நடந்திருக்கு. அந்த நேரமும் கட்டிட ஆராய்ச்சி திணைக்களத்தால் இந்த இடங்களில் இருக்க வேண்டாம்னு சொல்லி எச்சரித்தோம். மீண்டும் மீண்டும் அந்த இடங்கள்லேயே கொண்ட வீடுகளை கட்டுறதும் அந்த மக்களை அங்கே இருக்க விடுறதும் அதை பேசாமல் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த அரசியல்வாதிகள் செய்தது, இந்த மனோ கணேசன் போன்றவர்கள் செய்தது. அப்போ அந்த மக்களை அங்கே இருந்து நகர்த்தி வேறு அந்த மாவட்டத்தில் நல்ல இடங்களுக்கு நகர்த்தி, ஏன் சிங்கள மக்கள் பெருவாரியாக வாழ்கிறாங்க, நல்ல இடங்களில் வாழ்கிறாங்க, சரி, அந்த இடங்களுக்கு நகர்த்தி காணிகளை கொடுத்து வீடுகளை கட்டி அவங்கள இருத்தி அங்கே இருந்து ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் மூலம் அந்த தோட்டங்களுக்கு அவங்கள வேலைக்கு அழைச்சி கொண்டு போயிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காண்டு என்னுடைய கருத்து. ஆனால் அதை ஒன்றையும் செய்யாமல் மலையக மக்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யாமல் தொடர்ந்து அந்த லைன் கேமராகளை வச்சுக்கொண்டு அங்கே போய் நின்று பெரிய துரையால் மாதிரி இடுப்பில் கையை கொடுத்தோண்டு நான் காணி வாங்கி தரேன், நாங்கள் தான் இந்தியாவோட அந்த பழைய வீடியோவில் நான் பேசிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை சேகரிக்கிறதை தவிர அவங்களோட வேலை அந்த மக்கள் ஒரு கொஞ்சம் கூட முன்னேறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இவ்வளோ காலமும் அப்படியான அரசியலை மலையகத்தில் செய்து போட்டு அந்த அப்பாவி தமிழ் மக்களை அப்படியே வச்சு நெருக்குவாரங்களுக்குள்ளே வச்சு கொண்டு அந்த துரமாற்ற நெருக்குமார்களை வச்சுக்கொண்டு அந்த முதலாளிகள் நெருக்குவாரங்களை வச்சுக்கொண்டு அதை அவங்களை அனுமதிச்சு கொண்டு சும்மா வெளியால் பேசிக்கொண்டு ஒப்பந்தங்களை அந்த கம்பெனிகளோட போட்டுக்கொண்டு போட்டு இப்போ அந்த மலையக மக்களுக்கு பேரிடர் வந்த உடனே நாங்கள் உங்களுக்கு வன்னியில் காணி வாங்கி தரோம், காணி இருக்குது, எங்களை நண்பர்கள் தராங்க, நாங்கள் உங்களை குடியேற்றோம், உங்களுக்கு நீங்கள் தயாரான அவர் கேட்குறேன். இதுதான் மனோ கணேசன் நாங்கள் தோல்வி அடைஞ்ச அரசியல். இதால் தான் மனோ கணேசன் நாங்கள் போன்றவர்களை இம்முறை மக்கள் ஆதரவு இல்லாமல் தோற்கடித்து வீட்டை உட்கார வச்சு அவர் தேசிய பட்டியலில் வந்திருக்கிறார். இப்போ வந்துருந்து தான் காய்ச்சி கொண்டிருக்கார். இவங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை மக்களை பற்றி கதைக்கிறதுக்கு. ஏன்னா மக்கள் இவங்க நிராகரிச்சுட்டாங்க. ரைட். மனோ கணேசனுக்கு யார் காணி கொடுக்குறது? வடகிழக்கில் யார் மனோ கணேசனுக்கு காணி கொடுக்குறது? காணி வெளிநாட்டில் இருக்கிறவை காணி கொடுக்குறேன்னு சொன்னால் வடகிழக்கில் இருக்கிறார்களுக்கு நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிறார்களுக்கு வடகிழக்கில் இருக்கிறார்களுக்கு காணி கொடுக்கலுமா? வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. வடகிழக்கில் காணி பிரச்சனைனா இராணுவம் 30 ஆண்டு யுத்தத்தில் இராணுவம் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை இந்த வரைக்கும் கைப்பற்றி வச்சிருக்கு. தங்களோட இராணுவ முகாம்களாகவும் பண்ணைகளாகவும் வச்சிருக்கு. மக்கள் குடிவாழ்ந்த இடம், அதாவது 90ஆம் ஆண்டு பலாலி விமான நிலைய ஓரத்திலேயே வீடுகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பலாலி எங்கேயோ இருக்குது, குடிமனைகள் எங்கேயோ இருக்குது. மயிலட்டி கண்மையில் போய்க்கலாம், மயிலட்டியில் வந்து கரக்கடை உரம் தான் மக்களை குடியேற்று. ஆனால் லேண்ட் சைட்டில் வந்து அப்படியே பெரும் காடுகளாக இராணுவ முகங்களாக இருக்குது. இப்படி வடமாகாணம் முழுக்க இதான் நிலைமை. அப்போ காணி பிரச்சனை வந்து யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ நெருக்கடிக்கான காரணம் வந்து யாழ்ப்பாணம் நகரத்தில் இவ்வளோ நெருக்கடிக்கான காரணம் வந்து பிற இடங்களில் இந்த இடம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் நகரை நோக்கி நகர்ந்தபடியா. இன்றைக்கு யாழ்ப்பாண நகரம் இவ்வளோ நெருக்கடியான காணி பிரச்சனைக்கு முகம் கொடுக்குற காரணம் வந்து பிற பிரதேசங்களில் இந்த மக்கள் இடம்பெயர்ந்து வந்து நகரை நோக்கி வந்து குடியேறினபடியாக தான் நகரம் இவ்வளோ நெருக்கடியாக இருக்குது. அவை வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனை பெருவாரியான பிரச்சனை இருக்குது. அடுத்தது சுமந்திரன் அன்போடு வரவேற்கிறேன்னு சொல்கிறார். சுமந்திரனுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? சுமந்திரனுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் சார்ந்து மலையக மக்களோடையும் இந்த கொண்டு குடியேற்றத்துக்கும் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? மக்கள் சரியான அரசியல் செய்யாத நிமித்தம்தான், வடகிழக்கு மக்களுக்கு வேண்டிய சரியான அரசியலை செய்யாத நிமித்தம்தான் சுமந்திரனை மக்களான இல்லாமல் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பினார். அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு தமிழ் மக்கள் சார்ந்து, தமிழ் மக்கள் நிலங்கள் சார்ந்து, தமிழ் மக்களுடைய வரலாற்று இருப்பிடங்கள் சார்ந்து முடிவெடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த கேள்வி தமிழ் மக்கள் எல்லாரிடையும் இருக்குது. ஆகவே சுமந்திரனங்களுக்கு சொல்ல வேணும், உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் எங்கே காணி வச்சிருக்கிறீங்கள் இந்த மலையக மக்களை குடியேற்றத்துக்கு? மலையக மக்கள் வந்து குடியேறினா எங்களோட வாழ்ந்தால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஆனால் பெரும் பிரச்சனை வடகிழக்கில் இப்படி காணி பிரச்சனை இருக்கேக்கில் உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? மலையக மக்களை வரவேற்கிறோம்னு சொல்லி இங்கே வந்து குடியேற்றுறது. இது ஒரு கேள்வி. அடுத்தது, ஏற்கனவே
மலையக மக்கள் 80களுக்கு பிறகு இனக்கலவரங்கள் மூலம் இடம்பெயர்ந்து வடக்கு கிழக்கில் மட்டுமில்லாமல் புத்தளம் மாவட்டத்திலையும் அவங்க குடியேறி இருக்காங்க. வன்னியில் பெருந்தொகையாக மலையக மக்கள் வாழ்கிறாங்க. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற இடங்களில் பரவலாக அங்கே அந்த வடக்கு கிழக்கு பூர்வீக தமிழ் மக்களோட ஒன்றிணைந்து வாழ்கிறாங்க, கலந்துட்டாங்களா. அவங்க திருமண பந்தத்துலேயும் இணைஞ்சிட்டாங்க, எங்கட குடும்பங்களுக்கே திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க மலையக மக்கள் இல்லை, இப்போ அவங்க வன்னி தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்களாக மாறிட்டாங்க. அப்போ அப்படி இருக்க அந்த மக்களுக்கே 80களில் வந்து குடியேறின மக்களுக்கே காணி பிரச்சனை அங்கே இருக்குது. அங்கே அவங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு காணி இல்லை, குடியிருக்கிறதுக்கு காணி இல்லை. அப்போ வந்த மக்கள் கொஞ்சம் பேர், ஆனால் அவங்களுடைய பல்கி பெருகி பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு காணி கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட காணி இல்லை, விவசாயம் செய்கிறதுக்கு காணி இல்லை. அவங்களுக்கு ஒரு காணி பிரச்சனை அங்கே இருக்குது. அதே நேரம் அங்கே இருக்கிற வன்னியில் இருக்கிற பூர்வீக தமிழர்களுக்கு காணி பிரச்சனை இருக்குது. யாழ்ப்பாணத்தில் பூர்வீக தமிழர்களுக்கு காணி பிரச்சனை இருக்குது. அங்கே குடியிருக்கிறதுக்கு காணி வேணும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு விவசாயம் செய்கிறதுக்கு காணி வேணும். இந்த 2 பிரச்சனையும் அங்கே வன்னியில் பெரும் நெருக்கடியாக இருக்குது. அதே நேரம் வடக்கு கிழக்கில் இருந்து வெளியேறின முஸ்லீம் மக்கள் மீண்டும் வடக்கு கிழக்கில் வந்து குடியேறின பிறகு அவங்க வெளியேறி போயக்கே 10,000 பேர் போனான்னு சொன்னால் வரைக்குள்ள 1,00,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அவங்க திரும்பி குடும்பங்கள் பல்கி பேருக்கு திரும்பி வந்து அவங்க வாழ்ந்த இடங்களில் குடியேறினா போல ஏற்கனவே அவங்களோட நெருக்கடிகளாக இருந்தாங்க, நெருக்கடியான குறுகிய நிலப்பரப்புகளாக வாழ்ந்தாங்க. இப்போ அவங்க பெருந்தொகையான மக்கள் மீண்டும் வரைக்குள்ள அவங்களுக்கு ஒரு காணி பிரச்சனை அங்கே இருக்குது. முஸ்லீம் மக்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு அங்கே காணி பிரச்சனை இருக்குது. அப்போ அவங்களுக்கு காணி கொடுக்குறதுக்கும் அங்கே காணி இல்லை. மலையக தமிழர் வந்து ஏற்கனவே 80களில் வந்து மலையக தமிழர் வழங்குறதுக்கும் காணி இல்லை. யாழ்ப்பாணம் வடகிழக்கு மக்கள் உட்பட வடகிழக்கில் இருக்கிற பூர்வீக தமிழர்கள் வழங்குறதுக்கும் காணி இல்லை. அங்கே அரச காணி என்று ஒன்றும் இல்லை. ஏன்னா அரச காணி எல்லாம் வந்து அங்கே அரச காணியை ஏற்கனவே கொல்லணிகள் கட்டி அப்படி இப்படிலாம் போயிடுது. இப்போ இருக்கிறது வன்னியில் காடுகள் மட்டும்தான். அப்போ இந்த காடுகளை அழிச்சுத்தான் அங்கே குடியேற்றணும். அப்போ இந்த காடுகளை அழித்து குடியேற்றுறேன்னு சொன்னால் சூழலிய சமநிலை மாறும். அங்கே காடுகளை அழிச்சா வெப்பம் அதிகரிக்கும், மழை வீழ்ச்சி குறையும், விவசாயம் செய்யலாது, மீன்பிடி செய்யலாது, பண்ணைகள் வளர்க்கலாது, மக்களுக்கே நோயாளர்களாக மாறுவாங்க, நோய்வாய்ப்பட்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கேக்கல வன்னியில் இருக்கிற காடுகளை ஏற்கனவே அழிச்சாச்சு. யுத்தத்தின் பேரால் நிறைய காடுகளை அழிச்சாச்சு. அப்போ விடுதலை புலிகள் இருக்க அந்த காடுகளை பராமரித்து பாதுகாத்து இன்னும் மரங்களை நட்டு வளர்த்து கொண்டு வந்தவங்க. அதே நேரம் விடுதலை புலிகள் இருக்கேக்கல இந்த மலையகத்தில் இந்த இடமே அந்த மக்களுக்கும் கொஞ்சம் காணியலை இருந்த அரசாங்க காணியல் எடுத்து கொடுத்தவங்க. அப்போ இப்போ மலையக மக்களுக்கும் பூர்வீக தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அங்கே காணி பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கேக்கல வடக்கு கிழக்கில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் காணியத்தாரன்னு சொன்னால் அந்த காணியலை தார்மீக அடிப்படையில் வடக்கு கிழக்கில் வாழ்கிற முஸ்லீம் மக்கள்கிட்ட காணி அங்கே இருந்தால் புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் முஸ்லீம்களோட காணி இருந்தால் அவர்கள் முஸ்லீம்களுக்கு வழங்கணும், புலம்பெயர் தமிழோட காணி இருந்தால் அவர்கள் தமிழர்களுக்கு வழங்கணும். இதுதான் தார்மீக கடமை. அவங்கள வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழர்களுக்கு தான் காணி பூமி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு பார்த்து அங்கே தங்களோட காணிகளை பிரித்து கொடுக்கணுமே தவிர இன்னொரு மாவட்டம் கிட்டத்தட்ட 200-300 மைலுக்கு அங்கால் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கே குடியேற்றது என்பது அதை ஏற்றுக்கொள்ளாத விஷயம். சுமந்திரனுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இங்கே அன்புடன் வரவேற்கும் வாங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கு தேவை மலையக மக்கள் வந்தால் அவங்கள இங்கே வாக்கு பதிவு செய்வாங்க, அந்த வாக்குகளை சூறையாடலாம், நீங்கள் பாராளுமன்றத்துக்கு ஏதாவது போகலாம். ஏன்னா யாழ்ப்பாண தமிழர்கள் உங்களை புறக்கணிச்சுன்னு வரபடியாக இந்த இவங்களை ஏமாற்றி உங்களோட வாக்களை கொஞ்சம் சேகரித்து கொஞ்சம் சேர்த்துக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், காலங்காலமாக சாக மட்டும் போகலாம்னு யோசிக்கிறீங்க. இதை பற்றியே கதைக்காமல் இருக்கிற தமிழ் எம்பிக்களும் அதுதான் யோசிக்கிறாங்க. இதை பற்றி ஏதாவது கதைச்சு தாங்கள் சிக்கலில் மாட்டப்படாமல் சத்தம் காட்டாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதுதான் நோக்கம். அவங்கள வந்து பதிஞ்சா அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது, வாக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க. மனோ கணேசன் யோசிக்கிறார், நானும் இதுக்குள்ளே பூந்து தோல்வி அடைஞ்சு போய் இருக்கிறேன், இப்போ இதுக்குள்ளே பூந்து காணியெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் மலையக மக்களை கொஞ்சம் எனக்கு திருப்பி வாக்களிப்பாங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். எல்லாரும் வாக்குக்காக தான் இந்த கதைகளை பேசுகிறாங்களே தவிர உண்மையான பிரச்சனை என்ன, வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரச்சனை என்ன, மலையகத்தில் இருக்கிற பிரச்சனை, ரெண்டும் வேறுபட்ட பிரச்சனை. மலையகத்தில் வந்து காணி இல்லாமல் இல்லை. இப்போ ஜனாதிபதி காணிகளை தேட சொல்லி அதிகாரிகளும் சொல்லிக்கிறார். அப்போ காணிகளை தேட சொன்னால் அந்த காணியில் மக்களை குடியேற்றணும். அப்போ அதை விடுத்து நாங்கள் வன்னிக்கு வாரீங்களோன்னு கேட்குறது வந்து தவறான முன்னுதாரணம். மனோ கணேசனுக்கு வந்து அது அடுத்தது வந்து இந்த மலையகத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்க செய்து வந்த தொழில் துறைகள் இருக்குது, அது அவங்க ஈட்டிய வருமானங்கள் இருக்குது. இவங்கள் அடியோட கிளம்பி வன்னிக்கோ இங்கே போனால் மலையகத்தில் இவங்க பார்த்த தொழிலை யார் பார்க்குறது, இந்த தொழில் இந்த பொருளாதார வளம் யார்கிட்ட போகும் என்றதை இவங்க சிந்திச்சாங்களாம்.
இந்த தொழில் வளங்கள் யார்கிட்ட போகும், இந்த தொழில்களை இவங்க இழப்பாங்க முதலாவது, ரைட். ரெண்டாவது இந்த தொழில் வளங்கள் யார்கிட்ட போகும் என்று இவங்க யோசிச்சாங்களா? இல்லை. அடுத்தது வன்னியில் கொண்ட இந்த மலையக தமிழர்களை குடியேற்றினால் அங்கே அரசாங்க காணியையோ அங்கே இருக்கிற புலம்பெயர் தமிழோட காணியை கொடுத்து வன்னியில் குடியேற்றினால் வன்னியில் போய் குடியேறுற மக்களுக்கு அங்கே சரியான தொழில் வாய்ப்பு கிடைக்குமா? ஏற்கனவே வன்னியிலையும் யாழ்ப்பாணம் வடகிழக்கு அங்கே இருக்கிற பூர்வீக சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக மக்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே வடகிழக்கு தமிழர்கள் தான். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அங்கே தொழில் வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, அரசாங்க தொழில் வாய்ப்பு பிரச்சனையும் இருக்குது, தனியார் தொழில் வாய்ப்பு பிரச்சனையும் இருக்குது, விவசாய சம்பந்தமான தொழில் வாய்ப்பு பிரச்சனையும் இருக்குது, மீன்பிடி சம்பந்தமான தொழில் வாய்ப்பு, எல்லா துறைகளையும் வந்து பின்தங்கி தொழில் வாய்ப்பில் பின்தங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கி நடந்தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணம். அப்போ இப்படி அங்கே இருக்கைக்குள்ள நீங்கள் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிற ஒரு சமூகத்துக்கு மத்தியில் கொண்டு இன்னொரு பிரச்சனையில் இருக்கிற சமூகத்தை கொண்டு நீங்கள் குடியேற்றினீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? பெரிய ஒரு அனர்த்தமும் நடக்கும், பொருளாதார அனர்த்தம் நடக்கும், சமூக சீர்கேடு உருவாகும், ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்ய, என்ன தூர நோக்கு இல்லாமல், எந்த விதமான தூர நோக்கம் இல்லாமல் அரசியல் லாபத்துக்காக உங்களுடைய பங்கரோத்து அரசியலை நிவர்த்தி செய்கிறதுக்காக சுமந்திரனும் மனோகணேசனும் யோசிக்கிறாங்களே தவிர இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்கறது யாருமே யோசிக்கல. உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் தான்? உங்களை தோக்கடிச்சு அனுப்பினதே உங்களோட பிழையான அரசியல் கண்ணோட்டத்தால் தான், உங்களோட பிழையான அரசியல் நகர்வுகளால் தான், உங்களோட பிழையான அரசியல் பேச்சுக்களால் தான். ஆகவே நீங்களே யோசிக்கல. இன்னுமே கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்காமல் மீண்டும் 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 தவறான முடிவுகளுக்கு தவறான சிந்தனை பேச்சுக்களும் தவறான நகர்வுகளும் தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களே தவிர தமிழ் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சிந்தனை செயல்திறன் கொண்ட தலைவர்களாக நீங்கள் இன்னுமே மாறலை. இன்னுமே நீங்கள் பாடம் படிக்கலை. இன்னும் நீங்கள் படித்து பிள்ளைகளில் இருந்து மீண்டெழுந்து வாரதான் மனுஷன். எல்லாரும் பிள்ளைவர நாங்களெல்லாம் முழுமையான ஆகலாம் இல்லையே. நாங்கள் எத்தனையோ தவறுகளை செய்ய, எங்களை வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை செய்து இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். அதுகளை நாங்கள் இன்னும் பிள்ளை விட்டுட்டோம்னு யோசித்து தான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறோம், ரைட். நீங்கள் படித்த நீங்கள் இவ்வளோ காலம் பாராளுமன்ற அனுபவம் இருக்குது, சட்டத்தரணியாக இருக்கிறீங்க, நீதிமன்றத்தில் வழக்காரீங்க, சட்ட புலமையெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிக்கணும் இதுக்குள்ள வார சமூக சிக்கல்கள், ரைட், பிரதேச சிக்கல்கள், காணி பிரச்சனைகள், இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். யோசிக்காமல் ஒரே அடியாக நீங்கள் வாங்க நாங்கள் கொண்டே குடியேற்றுறன்னு சொல்கிறதும், புலம்பெயர் தமிழர்கள் காணிதாரன்னு சொல்கிறதும், இவர் வாங்க வரவேற்கிறோம்னு சொல்கிறதும் ஒரு முட்டாள்தனமான வடிகட்டின முட்டாள்தனமான பேச்சை தவிர கருத்துக்களை தவிர இது சொல்கிறதுக்கு வேறு வார்த்தைகளே இல்லை, ரைட். நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் மக்களுடைய பிரச்சனை இந்த மாதிரி தீர்க்க இயலாது. நாளைக்கு வன்னியிலையோ யாழ்ப்பாணத்திலையோ மட்டக்களப்பு திருகோணமலையோ மன்னார் எங்கேயோ முல்லைத்தீவிலையோ இந்த மாதிரி ஒரு பூமி அதிர்ச்சியோ ஒரு வெள்ளப்பெருக்கோ வந்து மூடு மட்டத்துக்கு வெள்ளம் வந்தால் பிறகு நீங்கள் இவங்களை கொண்டு எங்கே குடியேற்றுவீங்க? கொழும்பில் குடியேற்றுவீங்களா? காலி மாத்திரையில் குடியேற்றுவீங்களா? யதார்த்தமாக யோசிங்க, சரியான முறையில் யோசிங்க. இயற்கை அனர்த்தம் வந்து எங்கேயும் பெறலாம், ரைட். இயற்கை அனர்த்தம் வந்து எங்கேயும் பெறலாம். இலங்கைக்கு இயற்கை அனர்த்தம் புதுசு இல்லை. 2004 சுனாமி எங்களுக்கு அது புதுசாக இருந்தது. சுனாமியான பேரே எங்களுக்கு புதுசாக இருந்தது, ரைட். அதில் இருந்தும் பாடம் படிக்கல, இலங்கை அரசாங்கமும் படிக்கல, இலங்கை மக்களும் படிக்கல, இலங்கை அரசியல்வாதிகளும் படிக்கல. நீங்கள் இப்படி கதைக்கிறதால உங்களை மக்கள் திரும்ப 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 புறக்கணிப்பாங்களே தவிர, திரும்ப திரும்ப தோக்கடிப்பாங்களே தவிர, திரும்ப திரும்ப உங்களை விமர்சிப்பாங்களே தவிர உங்களை வரவேற்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இப்படி சொன்னோன்னா மக்கள் உங்களை வரவேற்பாங்களே. இதில் இருக்கிற ஆழம் புரியாமல், இதில் இருக்கிற பிரச்சனைகள் புரியாமல், இதில் இருக்கிற நீளாகலம் புரியாமல் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீங்க. வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இருக்குது, காணாமல் போன மக்களோட பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற மக்களோட பிரச்சனை இருக்குது, காணி பிரச்சனை இருக்குது. அவங்க சொல்லி முடிக்க முடியாத பிரச்சனை அங்கே இருக்குது. அங்கே அது இருக்க அதுகளை தீர்க்காமல் நீங்கள் உங்களுக்கு அப்பாற்பட்ட அரசியலை பேசி கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி தான் மனோகணேசன் மலையக மக்களுக்கும் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது, ரைட். மனோகணேசன் மட்டும் விமர்சிக்கல, தொண்டமான பற்றி பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ மனோகணேசன் சொன்னதுக்காக தான் சொல்கிறேன். மனோகணேசன் யோசிக்கணும், இந்த மக்களின் பொருளாதாரம் இங்கே இருந்து கிளப்பினால் இந்த பொருளாதாரம் அனுபவிக்க போகிறது யார்? இங்கே இப்போ அவங்களை அனுபவிச்சு கொண்டு பொருளாதாரத்தை அனுபவிக்க போகிறது யார், ரைட். அதுக்கு விட தெரியணும். அடுத்தது இவங்களை கொண்டு அங்கே குடியேற்றினா அங்கே உள்ள பொருளாதார நெருக்கடியில் இவங்களே கொண்டு குடியேற்றினா பொருளாதார சமநிலை மாறும், ரைட். இன்னும் வேலைவாய்ப்பு பிரச்சனை அதிகரிக்கும், தொழில் பிரச்சனைகள் அதிகரிக்கும், சமூக சீர்களுக்கு அதிகரிக்கும். அப்போ இதுகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அப்போ இதெல்லாம் யோசிச்சிங்களா? புலம்பெயர் தமிழோட நாங்கள் சொல்கிறோம் உண்டு, உங்கள்கிட்ட காணி இருந்தால் எங்கே இருக்கோ உங்கள்கிட்ட அப்படி தானம் செய்ய உங்களோட தானமாக அவங்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொடுக்கவோ யாருக்கோ கொடுக்க உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் அந்த பிரதேசத்தில் காணி பூமி இல்லாமல் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கோ,
ரைட். அதை விடுத்து போட்டு 300-400 கிலோமீட்டருக்கு அங்காலே இருக்கிற மாவட்டத்திலேருந்து கொண்டு குடியேற்றுறோம்னு சொல்லி நீங்கள் பெருமையாக கதைக்காதீங்க. ரைட். உங்களுக்கு தெரிய வேணும், வடக்கு கிழக்கில் ஒரு சிறிய நிலப்பரப்பு கூடுதலாக நீர்ப்பரப்பால் நிறைஞ்சிருக்கு, கடலாலையும் சூழ்ந்திருக்குது, உள்ளாலையும் குளங்கள் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, சதுப்பு நிலங்கள் இருக்குது, இப்படி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சரியா, கடல் நீரேரிகள் இருக்குது. அப்போ மக்கள் வாழ்கிறதுக்கு உரிய இடம் என்றால் ஒரு சிறிய இடம் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்குள்ளையும் நீங்கள் காணிய பிற மாவட்டங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு புத்தி சாதுரியமாக யோசிக்கலைன்னு தான் என்னுடைய கருத்து. ஆகவே இது ஒரு மனிதாயமான பிரச்சனையாக பார்க்குற அதே நேரத்தில் இந்த பொருளாதார பிரச்சனைகள், இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், இந்த காணி பிரச்சனைகள், இது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள், இதுகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சா இது முடிவெடுக்கணுமே தவிர சுமந்திரன் மனோகணேசன் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்க நாங்கள் கூட வன்னியில் குடியேற்றம்னு சொல்கிறதும், புலம்பெயர்தல் நாங்கள் காணிதாரம்னு சொல்கிறதும், சுமந்திரன் அவர்கள் அன்புடன் வரவேற்கிறோன்னு சொல்கிறதும் வடிகட்டின முட்டாள்தனமான முடிவு என்பது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். போமஸ்துதி.